This is Saranya. இது உங்க ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். ஆல்ரெடி வந்து சிம்பிளிஃபிகேஷன்ல 2 டாபிக் போட்டிருக்கோம். வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். செக் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பெர்சன்டேஜ்ல டிஎன்பிஎஸ்சி பியூஎஃப் क्वेश्चन தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. 75% ஆஃப் 120 அப்போ 75% by 100 தானே 100 ஆஃப் என்னன்னு சொல்லிருக்கேன் ஆல்ரெடி இன்ட்னு சொல்லிருக்கேன் 120 ஓகேவா. அடுத்து பாருங்க 0 க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சா. அடுத்து பாருங்க I 2 10 R 2 12 ஒரு 5 பேலன்ஸ் 2 I 5 25 15 into 6 ஓகேவா. அப்போ 6 30 பேலன்ஸ் 3 எடுத்து ஒரு 6 அப்போ 9 ஓகேவா. அப்போ ஆப்ஷன் சி 90 அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन 40 பைசா என்பது 2 ரூபாயில் எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. அப்போ 1 ரூபானா நமக்கு 100 பைசா 1 ரூபானா 100 பைசா அப்ப 2 ரூபான்னு சொல்லிருக்காங்க. அப்ப 2 ரூபாயில 2 இன்டு 1 ரூபானா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு 100. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 200 கிடைக்குமா. அப்போ 2 ரூபாயில நமக்கு எத்தனை பைசா இருக்கு 200 பைசா இருக்கு. அடுத்து பாருங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க 40 பைசா என்பது 2 ரூபாயில எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க. அப்ப சதவீதத்துக்கு நம்ம மாத்தணும். அப்போ அடுத்து பாருங்க 40 பைசா கொடுத்திருக்காங்களா பை மொத்தமா எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் 200 பைசா. 2 ரூபாய்க்கு எவ்வளவு பைசா 200 பைசா இன்ட்டு சதவீதம்னா என்ன 100/100. அடுத்தது பாருங்க 40 by 200 இன்ட்டு 1/100னா என்ன சதவீதம் எழுதணும். அப்ப 100 போட்டுட்டு 1/100னா சதவீதம். அடுத்தது என்ன பண்ணுவோம் 2 0 கேன்சல் ஆயிடுச்சா. அடுத்து பாருங்க 2 4 ஓகேவா. அடுத்து பாருங்க பேலன்ஸ் 20% கிடைச்சிருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ 20%. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு தேர்வில் 280 பேர் கலந்து கொண்டனர். 252 பேர் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாதவர்களோட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸாம்ல கலந்துக்கிட்டவங்க டோட்டலா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க 280 ஓகேவா. மொத்த பேர் எத்தனை பேர் இருக்காங்க 280 பேர். மொத்தமா எத்தனை பேர் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா 280. அடுத்து பாருங்க 252 எத்தனை பேர் பாஸ் பண்ணிருக்காங்க 252. அப்போ மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 28. அப்போ தேர்ச்சி பெறாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க 28 கிடைச்சிருக்காங்க. அது எதுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க சதவீதத்துக்கு மாத்தணும். அப்போ சதவீதத்துக்கு மாத்தனீங்கன்னா 28 by மொத்தமா எத்தனை பேர் ஸ்ட்ரென்த் எத்தனை மொத்தமா எக்ஸாம் எழுதினவங்க 280 இன்ட்டு சதவீதம்னா 100/100 ஈக்குவல் டு அப்போ 28 by 280 இன்ட்டு 100 1/100 நம்ம என்ன சொல்லணும் பர்சன்டேஜ் சதவீதம் எழுதியாச்சா. 0 க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சா 28 பேலன்ஸ் 1. அப்போ நமக்கு 1 into 10னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் 10%. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. $450 ஆப்பிள்களில் 30% ஆப்பிள்கள் அழுகிவிட்டது எனில் நல்ல ஆப்பிள்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த ஆப்பிள் நமக்கு எத்தனை இருக்குன்னு பாருங்க. மொத்த ஆப்பிள் வந்து நமக்கு 450 இருக்கு. அதுல எத்தனை ஆப்பிள் அழுகி விட்டது. அப்போ அழுகிய ஆப்பிள் வந்து நமக்கு எதுல கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க சதவீதத்துல கொடுத்திருக்காங்க. 30 ஆப்பிள்கள் வந்து அழுகி விட்டது. அப்போ 30 ஆப்பிள்கள் அழுகி விட்டதுன்னா அப்ப
பர்சன்டேஜ்னா நமக்கு என்ன தெரியும் 100/100 ஈக்குவல் டு 100 1/100னா பர்சன்டேஜ்னு எழுதுவோம். அப்போ 100% மைனஸ் அழுகிய ஆப்பிள் எத்தனை 30%. அப்போ இத மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 70%. மைனஸ் பண்ணீங்கன்னா 70% கிடைக்குமா? அப்போ நல்ல ஆப்பிள்கள் நமக்கு எத்தனை கிடைச்சிருக்கு, அது எதுல கிடைச்சிருக்குன்னு பாருங்க. நல்ல ஆப்பிள் சதவீதத்துல கிடைச்சிருக்கு, 70% கிடைச்சிருக்கு. அடுத்தது என்ன பண்ணுவோம், அது வந்து நமக்கு எண்ணிக்கையில தான் கேட்டிருக்காங்க. அப்ப எண்ணிக்கையில கேட்டிருக்காங்களா பாருங்க. 70%னா 100ன்னு எழுதிருவீங்களா? இன்ட்டு அடுத்து மொத்த ஆப்பிள் எத்தனை இருக்கு பாருங்க 450. 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க 0க்கு 0 கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு 7 இன்ட்டு 45. அப்போ 7 35 பேலன்ஸ் 3 31. ஓகேவா? 45 இன்ட்டு 7 315. அப்போ நமக்கு ஆப்பிள்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க 315. நல்ல ஆப்பிள்களோட எண்ணிக்கை தான் அது எத்தனை கிடைச்சிருக்கு 315. நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு எண்ணுடன் அந்த எண்ணின் 16% குறைக்க கிடைக்கும் எண் 42 எண்ணில் அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த எண் அப்போ ஒரு எண் நமக்கு அந்த ஒரு எண் என்னன்னே தெரியாது. அந்த ஒரு எண்ணை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோமா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 16%. 16% ஒரு எண்ணை நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஒரு எண்ணை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. 16% குறைய, அதனால மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு கிடைக்கும் எண் என்ன 42. இப்போ எக்ஸ் மைனஸ் சதவீதம்னால 16/100 எழுதலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு 42. 42னா என்ன பண்ணுவீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 100x மைனஸ் 16x/100 ஈக்குவல் டு 42. அப்ப 100ல இருந்து 16 மைனஸ் பண்ணணும். அப்ப நமக்கு எத்தனை கிடைக்கும் 84x/100 ஈக்குவல் டு 42. இப்ப பாருங்க x ஓட வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்ண போறோம் கண்டுபிடிக்க போறோம். அப்போ x ஈக்குவல் டு 42 இன்டு 100/84. 100/84 100/84. படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் x ஈக்குவல் டு 2 4 1 2 4 2 8 2 4. அடுத்து பாருங்க I 2 10 0வா 2 4 அடுத்து 1 2 இது ரெண்டு கேன்சல் ஆயிடுமா? பேலன்ஸ் எத்தனை இருக்கு 50. அப்போ நமக்கு அந்த கிடைக்கும் எண் என்ன நமக்கு அந்த எண் நமக்கு 50 தான். ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்த क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. y சதவீதம் ஆஃப்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லிருக்கேன் இன்டா. அப்போ y சதவீதம் ஆஃப்னா இந்த ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அடுத்தது x ஈக்குவல் டு 50. இது ஒரு ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க அடுத்த क्वेश्चन and அடுத்த வார்த்தை z percentage ஆஃப்னா இன்டு y ஈக்குவல் டு 25. இது ஈக்குவேஷன் 2. ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோமா? அடுத்து என்ன பண்ணலாம் பாருங்க. ஈக்குவேஷன் 1ல y பர்சன்டேஜ்னா நமக்கு சதவீதம்னா 100. அப்ப 100ன்னு எழுதுங்க இன்டு x ஈக்குவல் டு 50. அப்ப xy/100 ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம் 50ன்னு எழுதலாமா? அடுத்தது பாருங்க அடுத்து என்ன எழுதுவீங்க xy ஈக்குவல் டு 50 இன்டு 100னா இது என்னன்னு எழுதலாம் 5000 கிடைக்குமா நமக்கு மல்டிபிள் பண்ணா? அடுத்து பாருங்க ஈக்குவேஷன் 2 என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஈக்குவேஷன் 2 வந்து ஈக்குவல் டு z percentage into y equal to 25. இதான் நமக்கு ஈக்குவேஷன் 2. அடுத்து பாருங்க z
பர்சன்டேஜ்னா 100 எழுதிடலாமா? இன்டு ஒய் ஈக்குவல் டு 25. அப்போ ஒய் இசட் ஈக்குவல் டு 25. பெருக்கல்ல வகுத்தல்ல இருக்குது 100 எப்படி கொண்டு போறோம்? பெருக்கல்ல கொண்டு போயாச்சா? ரெண்டு பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 25,000. ஓகேவா? நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? அப்ப எக்ஸ் அண்ட் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 5000 கிடைச்சிருக்கு. ஒய் இசட் ஈக்குவல் டு 25,000. அப்ப என்ன பண்ணுவீங்க? அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய் பை ரெண்டே ஈக்குவல் பண்ண போறோம். ஒய் இசட் ஈக்குவல் டு 5000 பை அடுத்தது பாருங்க 5000 பை 25,000. 5000 பை 25,000. ஓகேவா? ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்து பாருங்க 2 தடவையா 25 இன்டு 50. 25 2 தடவை பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 50 கிடைக்குமா? அடிச்சோம்னா 2. இங்க பாருங்க ஒய் ஒய் சேமா இருக்கா? டிவைட்ல இருக்கா? கேன்சல் ஆயிடுச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு? ஒய் பை இசட் ஈக்குவல் டு 2 இருக்கு. அடுத்து பாருங்க எக்ஸ் ஈக்குவல் டு 2z. எக்ஸ் ஈக்குவல் டு 2z. ஆப்ஷன் நமக்கு ஏ. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு பாட்டிலில் உள்ள மொத்த பிஸ்கட்களோட எண்ணிக்கை 15%. எத்தனை கொடுத்திருக்காங்க? 15%. பிஸ்கட்களோட எண்ணிக்கை என்ன கொடுத்திருக்காங்க? 30. இப்ப பாருங்க 15% ஆஃப் the total number of biscuit என்னன்னு தெரியாது. அப்போ இன்டு ஆஃப்னா என்ன? இன்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பிஸ்கட் வந்து தெரியாது. அதெல்லாம் எக்ஸ் எடுத்துக்க போறோம். அப்போ இங்க பாட்டில் இந்த 30 பிஸ்கட். அப்ப ஈக்குவல் டு எத்தனை இருக்கு நமக்கு? 30. இப்ப பாருங்க 15%னா 100 இன்டு எக்ஸ் ஈக்குவல் டு 30. எழுதியாச்சா? இப்ப இந்த எக்ஸோட ஆன்சர் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 30 இன்டு 100 பை 15. கீழ் 15 30. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 200. அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 15% பிஸ்கெட்டுகள். அப்ப 15% இன்டு எக்ஸ் ஆஃப்னால இன்டு ஈக்குவல் டு எத்தனை கொடுத்துருக்காங்க? அப்போ பிஸ்கட்டுகளோட மொத்த எண்ணிக்கை தான் கேட்டிருக்காங்க. அப்ப பிஸ்கட்டுகளோட மொத்த எண்ணிக்கை நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 200. ஆப்ஷன் சி. அடுத்த क्वेश्चन போலாமா? நெக்ஸ்ட் क्वेश्चन நீ பாருங்க 28% ஆஃப்னு இருக்கு. இன்ட்னு போட்டுக்கோங்க. அடுத்து 450 பிளஸ் இதுக்கு பாருங்க 45% இன்டு 280. ஆன்சர் பண்ணலாமா? பாருங்க 28% ரெண்டு ஈக்குவல் டு இங்க பாருங்க சதவீதம் இருக்கா? அப்போ பாருங்க எப்படி எழுதலாம்? பை 100 எழுதலாமா? சதவீதம்னா என்ன? பை 100 தான் நமக்கு. இன்டு 450 பிளஸ் 45 பை 100 இன்டு 280. இப்போ பாருங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 480 28 இன்டு அடிச்சு கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4.5 கிடைக்கும். 0.0 வரும். பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா அதுக்கு வேல்யூஸ் இல்ல, போட்டாலும் ஒண்ணுதான் போடலாம். அடுத்து பாருங்க 45. இது ரெண்டு டிவைட் பண்ணீங்க 100னா 2 டிஜிட் முன்னாடி வரும். அப்போ 1 2 இங்க வந்துரும். அப்ப இன்டு 2.8 கிடைக்கும். அப்ப இத ரெண்டே நீங்க பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 126 பிளஸ் அடுத்தது என்ன கிடைக்கும்? 126 0.0. ஓகேவா? 1260 கிடைக்கும். 1260 கிடைக்கும். இப்ப வந்து 28 45னா 8 40 பேலன்ஸ் 4 7 10 14 கிடைக்கும். 24 4 மிச்சம் 2. அடுத்து பாருங்க 4 8 8 10. அடுத்து பாருங்க 0 6 அடுத்தது 2 1. ஓகேவா? அப்போ 1260 இருக்கும். 0.0. இப்போ 0.0னா நமக்கு ஒரு டிஜிட் முன்னாடி போகும். அப்ப என்னது? அப்போ பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா அது போடணும் அவசியம்.
இப்போ மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆன்சர் வந்து 6 12 பேலன்ஸ் 1 3 5 2 252. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் क्वेश्चन. b minus a. இது பாருங்க 30% ஆஃப்ன்றது இன்டு b minus a வா எழுதியாச்சு. அடுத்து பாருங்க ஈக்குவல் டு எழுதி போட்டாச்சு. அடுத்து பாருங்க 18% இன்டு a plus b. a plus b. அடுத்து பாருங்க then the ratio a is to b தான் நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. a is to b கண்டுபிடிக்கணும். அப்போ a plus b. இப்போ பாருங்க இந்த சதவீதம் ரெண்டும் கேன்சல் ஆயிடுமா? ஈக்குவல் டு ஏன்னா டிவைட் வரும்போது சதவீதம் ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு பாருங்க 30 இன்டு b minus a ஈக்குவல் டு 18 இன்டு a plus b. அப்ப என்ன பண்ணுவீங்க? b minus a by a plus b. ஓகேவா? அடுத்து பாருங்க உங்களுக்கு 18 எப்படி இருக்கா? அடுத்து பாருங்க 30 பெருக்கல்ல இருந்து வகுத்தல் கொண்டு போயிட்டோம். அப்ப அடிச்சு கொடுத்தீங்கன்னா 3 18 5 30. அடுத்து பாருங்க b minus a by a plus b equal to 3 by 5 கிடைக்கும். அடுத்து பாருங்க b 5 into b minus a equal to அடுத்து டிவைட்ல உள்ள a plus b பெருக்கல் கொண்டு போங்க 3 into a plus b. அடுத்து என்ன பண்ணுவீங்க? 5b minus 5a equal to 3a plus 3b. அடுத்து பாருங்க b எல்லாம் ஒரு சைடு a எல்லாம் ஒரு சைடு கலெக்ட் பண்ணுங்க. அப்போ 5b. அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த 3b பிளஸ்ங்கிறது லெஃப்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் தான் கிடைக்கும். அப்போ மைனஸ் 3b 3a. அடுத்து பாருங்க 5a மைனஸ்ல இருக்கிறத பிளஸ் கொண்டு போங்க. a டேர்ம்ல ஒன் சைடும் b டேர்ம்னா ஒரு சைடா கலெக்ட் பண்ணணும். அடுத்து பிளஸ் 5a. அப்ப மைனஸ் பண்ணீங்கன்னா 2b equal to 8a. b by a equal to 8 by 2. அடிச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 2 4 2 8. அப்ப ஆன்சர் நமக்கு பாருங்க b by aங்கிறது நமக்கு 4:1 இருக்கு. 4 by 1. அப்போ டிவைட்ல இருந்தா அப்போ 4:1 எழுதலாம். ab equal to நமக்கு ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க? ab யோட வேல்யூஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ a யோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது? 1 is to b யோட ஆன்சர் என்ன கிடைக்குது? 4. அப்போ நமக்கு ஆப்ஷன் a. நெக்ஸ்ட் क्वेश्चन. b percentage of நைன் போடும் into b equal to is என்ன இருக்கு? 36 equal to 36. அடுத்து பாருங்க இதுல b யோட வேல்யூஸ் தான் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? b percentageனா 100 into b equal to 36. b into b b square by என்னன்னு கிடைக்கும் பாருங்க 100 equal to 36. b square equal to 36 into 100. ரெண்டைக்கு பெருக்குனீங்கன்னா 3600 கிடைச்சிச்சா? இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க b ஸ்கொயர்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுக்கலாமா? இப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் b equal to root of 3600 இருக்கா? இதை எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 36 எப்படி பிரிப்பீங்க? 6 into 6 பிரிக்கலாமா? 6 6 36. இதை எப்படி பிரிக்கலாம்? 10 into 10 பிரிக்கலாம். 100. அப்ப இங்க பாருங்க ரூட்டோட வேல்யூஸ் வந்து அதாவது ரூட்டுக்குள்ள ஒரே மதிப்பு ரெண்டு தடவை இருந்தா ரூட்டை விட்டு ஒரு தடவை வெளில எடுக்கலாம். அப்ப 6 எடுங்க, ஒரு தடவை எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த 10 ரெண்டு தடவை இருக்கா, அப்ப ஒரு தடவை எடுங்க. அப்ப பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 60. அப்போ b யோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்க 60. ஆப்ஷன் நமக்கு b. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching.